Dear students, we have completed 3 chapters. இன்னைக்கு 4th chapter start பண்ண போறோம். Inverse trigonometric functions. Add and even function. A real valued function f is an even function if for all x in the domain of f minus x is also in the domain of f and f of minus x is equal to f of x. ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போட்டால் வேல்யூ மாறாமல் இருக்கணும். அப்போ அது ஈவன் ஃபங்க்ஷன். A real valued function f is an add function if for all x in the domain of f minus x is also in the domain of f and f of minus x is equal to minus f of x. அதே ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுத்தா ஃபங்க்ஷனுக்கு சைன் மாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆட் ஃபங்க்ஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ் காஸ் கொசிகண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அண்ட் காட் எக்ஸ் ஆர் ஆல் ஆட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் மைனஸில் வரும். அதனால இது ஆட் ஃபங்க்ஷன். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால இது ஆட் ஃபங்க்ஷன். சிமிலர்லி டேன் எக்ஸ் காட் எக்ஸ். whereas x squared cos x secant x are even functions. x இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ், ஸோ ஈவன் ஃபங்க்ஷன். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம 11th பார்த்தது தான். sin x cos x tan x cosecant x secant x cot x. இதோட டொமைன் என்னன்னா sin x க்கு ரியல் நம்பர், cos x க்கு ரியல், tan x க்கு ரியல் நம்பர் except 2n plus 1 pi by 2 the r minus னு படிச்சுக்கலாம். cosecant x க்கு ரியல் நம்பர் except n pi n belongs to z. secant x க்கு r minus 2n plus 1 pi by 2, cot x க்கு r minus n pi. ரேஞ்ச் வந்து சைனோட வேல்யூ வந்து -1லேருந்து +1 வரைக்கும் தான் வரும். காஸ் வேல்யூ -1லேருந்து +1. டேன் வேல்யூ ரியல் நம்பர். கொசிகண்ட் ஆர் மைனஸ் -1 +1, இது ஓப்பன் இன்டர்வல். சீக்கண்ட் எக்ஸ் ஆர் மைனஸ் -1 +1. காட் எக்ஸ் ரியல் நம்பர் ஆர். கிராஃப்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். we know that டிகிரி எல்லாம் இதில் ரேடியனில் கன்வெர்ட் ஆகிருக்கு. 0லேருந்து 2π வரைக்கும், அதாவது 0லேருந்து 360 வரைக்கும் ஒரு ஃபுல் சர்க்கிள். 0 π/6 π/4 π/3 π/2 π 3π/2 2π. இப்போ y ஈக்குவல் டு sin x, sin 0 0, sin π/6 1/2, sin π/4 1/√2, sin π/3 √3/2, sin π/2 1, sin π 0, sin 3π/2 -1, sin 2π 0. The entire graph of y equal to sin x, where x belongs to R, consists of either side of the interval 0 to 2π. The graph of sine function is shown as this. The portion of curve corresponding to 0 to 2π, 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கிறத இஸ் கால்ட் ஏ சைக்கிள். அது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். இதோட ஆம்ப்ளிடியூட், அதாவது மேக்னிடியூட் வந்து என்னென்ன அப்படின்னு சொன்னால் 1. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். தெர் இஸ் நோ பிரேக் ஆர் டிஸ்கண்டினியூஸ் இன் த கர்வ், therefore the sine function is continuous. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பிரேக் ஆகிருக்காது, கண்டினியூட்டி இல்லாமலும் இருக்காது. அதாவது பிரேக் ஆகிருக்காது, விட்டு விட்டும் இருக்காது. therefore sine function is continuous. sine function is add function. ஆல்ரெடி நமக்கு தெரியும் sine வந்து add function. the graph is symmetric with respect to origin. origin பேஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். தமிழில் சொல்லணும்னா சமச்சீர் தன்மையுடன் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் 1. சைனோட எத்தனை டிகிரிக்கெல்லாம் 1 வரும்னா மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் வரும். சைனோட எத்தனை டிகிரிக்கெல்லாம் 1 வரும்னா
minus 3 pi by 2, pi by 2, 5 pi by 2, and minimum value of minus 1 occurs for minus pi by 2, plus 3 pi by 2, 7 pi by 2. வேறு மாதிரி சொல்லணும்னா சைன் வேல்யூ வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வலில் -1 வரும், +1 வரைக்கும். வேர் x belongs to any real number. For -1 less than or equal to x less than or equal to 1, define sin inverse x as unique number where y in minus pi by 2 and plus pi by 2. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு -pi by 2லேருந்து +pi by 2 வரைக்கும் கொடுத்தா சரி ஒய்க்கு -pi by 2லேருந்து +pi by 2 வரைக்கும் கொடுத்தா நமக்கு கிடைக்கிற வேல்யூ -1லேருந்து +1. For -1 less than or equal to x less than or equal to 1, sin inverse x as unique number y in the interval closed interval -pi by 2 and +pi by 2 such that sin y is equal to x. இந்த y இருக்கிற இடத்துல -pi by 2லேருந்து +pi by 2 வரைக்கும் நீ என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்தா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் கிடைக்கும். வேற மாதிரி சொல்லணும்னா the inverse sin function sin inverse is -1 + 1 gives -pi by 2 + pi by 2, which is defined by sin inverse x equal to y if and only if sin y is equal to x. y value -pi by 2லேருந்து +pi by 2. Graph of the inverse sin function. sin inverse x ஓட கிராஃப் இதுதான். எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். sin inverse x. ஆக்சுவலாக sin inverse xங்கிற ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்குன்னா sin xங்கிற கிராஃபோட மிரர் இமேஜாக தான் இருக்கும். இப்போ இது வந்து சைன் ஃபங்க்ஷன் -pi by 2லேருந்து +pi by 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். -pi by 2லேருந்து +pi by 2 வரைக்கும் எடுத்து கிராஃப் போட்டால் இந்த ஷேப்பில் வரும். இது சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதோட மிரர் இமேஜ் தான் இது. இன்வர்ஸுக்கு -1லேருந்து +1 வரைக்கும் வேல்யூ கொடுக்கணும். டிஃப்ரென்ஸ் புரியுதா? சைன் எக்ஸோட மிரர் இமேஜ் தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். எக்ஸாம்பிள் ட்ரா கிராஃப் ஃபார் sin x அண்ட் sin inverse xன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 கிராஃப் மட்டும் போட்டாலே போதும், 5 மார்க்ஸ் கிவன். sin xங்கிற ஃபங்க்ஷனோட மிரர் இமேஜ் தான் sin inverse x. வேற மாதிரியும் சொல்லலாம், sin inverse xோட மிரர் இமேஜ் தான் sin x. இந்த கிராஃப் வந்து sin xங்கிற ஃபங்க்ஷன் sin inverse xங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டோட கிராஃப். இப்போ y is equal to xங்கிற ஒரு லைன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த y equal to xங்கிற லைன் இந்த ரெண்டு கிராஃபையும் ஈக்குவலாக பிரிக்கும். அதாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கும். The graph of y is equal to sin inverse x is the mirror image of graph of y is equal to sin x. -pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2. The line y is equal to x also show that the sin function and the inverse sin functions are symmetric with respect to origin. இந்த ரெண்டு கர்வையும் ஒரே கிராஃபில் போட்டு y is equal to sin x பிளேஸ் பண்ணிங்கன்னா y is equal to sin xக்கு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த y is equal to sin xங்கிற கர்வும் y is sin inverse xங்கிற கர்வும் சிமெட்ரிக்காக இருக்கும் with respect to origin. Thank you students. இன்னைக்கு இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸில் சைன் ஃபங்க்ஷன் அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி
ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.